வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.3ல் 4வது கணக்கு பார்க்குறோம். தீர்வு காண்கன்னு சொல்லி 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ரொம்ப எளிமையானது தான். கீழே ஃபஸ்ட்டு இடது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் 3 கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், மீச்சிமா, இல்லைன்னா குறுக்கு பெருக்கல் கொடுத்துருங்க, அவ்வளோதான். குறுக்கு பெருக்கல் கொடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். செய்யலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குறுக்கு பெருக்கல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன செய்யணும், 3 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸு எடுத்துட்டோமா? சரி, இப்போ இதை பெருக்கிறோம். பெருக்கும்போது என்ன வரும், 9x மைனஸ் 18 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 மைனஸ் 25 எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போ, ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வா. அப்படின்னா என்ன வரும், 9x ப்ளஸ் 25x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 18. 50 ப்ளஸ் 18 எவ்வளவு, 34x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 68. அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்படின்னா தீர்வு கணம் என்ன வரும், தீர்வு கணம் தேர்ஃபோர் தீர்வு என்ன வரும், தீர்வு இது எதுலேருந்து, எக்ஸ் 2 விட சின்னதாக இருக்கணும், ஆனால் 2 இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு எது 2 2 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்மியாக இருக்கணும்னா நம்ம எழுதுறது எப்படி எழுதணும்னு மட்டும் பார்ப்போம். தேர்ஃபோர் தீர்வு எந்த ப்ராக்கெட்டில் இருக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 2, இது க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். 2வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, இது அதே தான், 5 மைனஸ் எக்ஸ் பை 3 லெஸ் தேன், ஃபஸ்ட் எல்சி எடுத்துருவோம். எல்சி எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் 8 பை 2 வரும். இப்போ குறுக்கு பெருக்கல் கொடுத்துருங்க. 2 இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 பெருக்கணும்னா 10 மைனஸ் 2x லெஸ் தேன் 3x மைனஸ் 24. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போவோம். கொண்டு போகும்போது என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே மைனஸ் இந்த பக்கம் இருக்குச்சு, பரவாயில்ல கொண்டு வாங்க. அப்புறம் மைனஸ் 2x மைனஸ் 3x லெஸ் தேன் மைனஸ் 24 மைனஸ் 10. அப்புறம் என்ன வரும், மைனஸ் 5x இஸ் லெஸ் தேன் மைனஸ் 34 வருதா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த 34 இந்த பக்கம் கொண்டு போயிடும். கொண்டு போகும்போது என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் மைனஸ் 34 பை 5. இந்த மைனஸ் எக்ஸை உடனே நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யும்போது இது என்ன ஆகும், மைனஸில் வரும்போது இந்த ஈக்குவல் சைனே ஈக்குவலிட்டி சைனே மாறிடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 34 பை 5 இப்படி மாறிடும். ஓகேவா? பெருக்கும்போது இப்போ இதுக்கு தீர்வு என்ன இருக்குது, இப்போ 34 பை 5னா என்னது, 7 புள்ளி சம்திங், அதாவது 6.8 வரும். 6.8 வரும். 6.8ங்கிறது என்னது, மிகை எண்கள். அப்போனா நம்மளுக்கு ப்ராக்கெட் போடும்போது இங்கே 34 பை 5 போட்டுக்கோங்க, இங்கே இன்ஃபினிட்டி. ஓகேவா? இது க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பன் தான். ரெண்டுமே ஓப்பனாக தான் இருக்கும். இன்ஃபினிட்டி, இதுவும் ஓப்பன் தான். இங்கே கீழே சமல் குறியீடு போட்டதுனால இது க்ளோஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.